இந்த கூட்டத்தை கலைக்க அம்மா கஷ்டப்பட்டு எங்களுக்கு தான் தெரியும். அடே கருணாகா, ஏழ்மை குடியில் பிறந்த பெண்ணை கற்பழித்து கொலை செய்ததும் இல்லாமல் நீதிமன்றத்தில் நான் கொலை செய்யவில்லை என்று பொய் வார்த்தை விரைப்பாய். நிச்சயமாக இந்த கொலையை நீதான் செய்திருக்க வேண்டும். நான் தான் அந்த பெண்ணை கொலை செய்தேன் என்று உனக்கு எப்படி தெரியும்? இந்நாட்டு அமைச்சர் கொலை செய்ததை உன் கண்களால் பார்த்தாயா? என்னுடைய கண்களால் பார்க்கவில்லை. இவன் ஒரு வார்த்தை நீதிமன்றத்தில் கூறினானே, அதை செவிகுடுத்து கேட்டாயா? என்ன வார்த்தை அது? மேலே பூமாதேவியா, கீழே ஆகாய வாணியா, இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றான். நிச்சயமாக இந்த கொலையை இவன் தான் செய்திருக்க வேண்டும். காடுகோல் தான் குடிக்காதடா குடிக்காதடா சரி, அதில் என்ன குற்றம் கண்டுபிடித்தார்? அது உனக்கு குற்றமா தெரியலையா? அது உனக்கு குற்றமா தெரியலையாடா? இந்நாட்டு அமைச்சர் தடுமாற்றம்டா. ஒரு பையன் அவனுக்கு. உங்களை வளர்த்தது இந்நாட்டு அமைச்சர். மூன்ற பையன் யாரு? இந்த வேலைக்காரன் நாய் இவனாடா? வேலைக்காரன் நாய். இவன் எங்களை வளர்த்தான் சொல்றீங்க. இப்பொழுதுதான் இவனுடைய பெருமையை இந்த நாட்டு மக்களுக்கு நான் எடுத்து சொல்ல போறேன். என்ன பெருமை? யாரு இவன்? எப்பேற்பட்டவன்? இதற்கு முன்பதாக இவன் எப்படி எல்லாம் வாழ்ந்தானே, இவனுடைய பெருமையை நான் எடுத்து சொல்ல போறேன். கை நீட்டி பேசுறேன். மீன் விபரீதம். யாருக்கிட்ட கை நீட்டி பேசுறேன்? யாருக்கிட்ட? கைய உடைச்சிருவேன். கையை நீட்டுறா, கையை உடைக்கிறேன். காலை நீட்டா நாங்க எது எது நீட்டுவோன்னு எங்களுக்கே தெரியாது. பாழ வழி இல்லாமல் வடநாட்டிலிருந்து எங்களுடைய நாட்டுக்கு பிழைக்க வந்த ஒரு வேலைக்காரன் நாய். அது மட்டுமா, நாங்கள் தரக்கூடிய ஊதியத்தை வைத்து பிழைக்கக்கூடிய ஒரு சாதாரண அமைச்சர் தான். இவனுக்கு என்ன தகுதி தராதரம் இருக்கிறது? நீதிமன்றத்தில் நான் பேசக்கூடாதா? வேலைக்கார நாய் எங்க? அப்படியே தவறு செய்திருந்தால் இந்நாட்டு மன்னர் கேட்கட்டும், இந்நாட்டு மகாராணி கேட்கட்டும், ஒரு சின்ன பொண்ணு இந்நாட்டு இளவரசி உனக்கு கேட்க உரிமை இருக்கிறது. இதெல்லாம் கேட்க உனக்கு உரிமை இருக்கா? நீ ஏன் வேலைக்கார நாய்? நீ என்கிட்ட எதிர்த்து பேசலாமாடா? நான் வா என்ற வரக்கூடிய போன்ற போகக்கூடியவன். சிங்கத்தை சினம் கொண்டு சிலப்புற பெரிய எத்த புட்டு நாட்டு மன்னரின் மகள் இந்நாட்டுக்கே இளவரசி. நீதிமன்றத்தில் பேசுவதற்கு அனைத்து உரிமைகளும் எனக்கு உண்டு. இவன் வேலைக்கார நாய், இவனுக்கு உரிமை என்ன எடுத்து பேசுறான்? இளவரசி சொல்வதற்கு எங்களை பகைத்தவர் இந்த நாட்டிலே வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. தெரியாம பேசுறான். நீ அரை மெட்டல் முழு மெட்டல். வேலைக்கார நாய பொருளை பொருளா அந்த நாற்காலி என்ன பண்றான்னு பாக்கலாம். அது முடியும் போது முடியும். முன்னவா அப்படி முன்னவா ஏதோ வேலை
என்னடா கீழே தலையை போடுற? ஆம்பளைன்னு நாங்க நின்னுங்கன்னு இருக்கிறோம். ஒன்றரை ஆம்பளை நின்னுங்கிறோம். ஏய், ஒரு ஆம்பளை யாரோ அறாவது நல்லா தெரியுது. இவன் ஒரு ஆம்பளை, நீ அரை ஆம்பளை. ஆமாண்டா. ஏய், இங்க பாருடா. அதாவது ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு. எடுத்து காட்டண்டா. டேய், அதாவது நான் காலால் இடுவது. எப்படி பேசுகிறாள் அவள்? சிரிக்கிறாள். பேசத்தோடு பாய்ச்சா காலை தூக்கி போட்டாங்க பாரு. சிவப்பு கலர் சட்டி நான் பார்க்கிறேன். என்ன ஆணூர் பார்க்கிற பார்த்தாயா? ஏய், என்னடா? இந்த ஏய், வாய் முறை டால்டா. டால்டா. மாமா இது பேச போறாங்க. பாமா இது பாக்க ஒரு பாமா. ஏய், அதாவது நான் காலால் இடுவது. கிளீனா தெரிஞ்சு ஊமஸ் சட்டி நான் கிளீனா பார்த்தேன். ஏய், இது முன்ன வா. இது வாடா அப்படியே. வேண்டாம். ஏய், சிக் முன்ன வா. இங்க வாடா இங்க. டேய், அதாவது நான் காலால் இடுவதை கரத்தால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் ஒருவேளை அபோலி கலையா சொன்னார். என்ன வார்த்தை உரைக்கிறாள் பார்த்தாயா? ரத்த கொதிப்பேன். ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு செத்து விடா. ஒரே அடியா போயிடுவேன். மேல சங்கு ஊதிடுவாங்க. மூஞ்ச பாரு. ரத்த கொதிப்பா. வாங்க. ஆமா, என்னுடைய தந்தை எதற்காக இவனுக்கு அமைச்சர் பதவி போட்டுக் கொடுத்தார்? நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அமைச்சர் பதவி போட்ட காலத்தான். அதாவது கண்ணிமை எப்படி கண்ணை காக்கிறதோ அதே போன்று நாட்டு மக்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும். நாட்டு மக்களுக்கு எவ்வித ஒரு குறைகள் வந்தாலும் அந்த குறையை தீர்த்து வைப்பது யாருடைய கடமை? அமைச்சர் உடைய கடமை அல்லவா? ஆனா அந்த புறம்போக்கு இருக்கிறானே, தக்காளி பையன், இந்த பிச்சைக்கார பையன், இந்த தெரு பொருட்கள பையன் என்னடா செய்யறான்? பார்க்கும் பெண்களை கற்பழிப்பதும் கொலை செய்வதும் குல தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கின்றான். சந்தேகப்படுற மாதிரி கிடையாது. நாங்க எப்பொழுதே ஆபரேஷன் பண்ணி உண்மை இல்லை என்றால் எங்களை செக் பண்ணி கொள்ளலாம். அது மட்டும் இவன் யாருடா? இவன் எப்பேர் வெட்டுவேன்? இவனா ஒரு கொண்டு போற இதே வார்த்தை என்ன கேட்டதுதான் 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி கரைச்சு கொடுத்துட்டு செத்து போய் அவனை கேட்ட வார்த்தை உன்னை கேட்டுதான் என்ன செஞ்சிருப்பேன்? 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி கரைச்சு கொடுத்துட்டு செத்து போயிருப்பேன். எந்த அறிவாளி சொன்னா 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி சாப்பிட்டா செத்துவாங்க? ஏன்னா எனக்கு சுகர் அதிகமா அவன் பெருமையை நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் உன்னுடைய பெருமையை இந்த நாட்டு மக்களுக்கு நான் எடுத்து சொல்ல நல்லவன். நாட்டு மக்கள் கேட்கிறாங்களோ இல்லையோ அந்த எச்சை எனக்கு அதாவது வாழையடி வாழையாக எங்களுடைய அரசாங்கத்தை நீ வேலை செஞ்சுட்டு வர வாழையடி வாழையாக
இந்த அரசாங்கத்துல வேலை செய்யறேன். உண்மைதான். வாயா வண்ட எங்க தாத்தா வேலை செய்தார். அம்மா வண்ட எங்க அப்பா முன்னாண்ட இப்ப நான் வேலை செஞ்சுக்கிறேன். உன் பேத்தியாண்ட என் பேர வேலை செய்வான். உன் கொள்ளு பேத்தியாண்ட என் கொள்ளு பேர எந்த வேலைங்க விளக்கமா சொல்றேன்? அரசாங்க வேலை. வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக இந்த அரசாங்களே வேலை செய்து வருகிறோம். ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவன் யாரு? அவன் மிஸ்டர் எச்சயலை. நாய்க்கு மரியாதை கொடுக்காதுன்னு சொன்னேன். வெறும் எச்சயலை. அது வெறும் நாய் தான் அது. ஆனா நீ ஆனா நான் ஆனா நீ ஆனா நீ ஆனா நீ ஆனா நீ ஆனா நீ ஒரு நாய் கிடையல. இந்த சிங்கத்தை பார்த்து என்ன பார்த்து குறிவிட்டார். வேண்டாம், தேவையில்ல ஓடி விடுந்து எடுத்து விட்டு இல்லை என்றால் நடப்பதே வேறு ஜாக்கிரதை. பண்ண முடியாது. அப்பா இப்பொழுது கூறுகின்றேன். அது செவிகுடத்து கேட்கவிட்டு தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் சூத்துகையுமா சனியா சகட பட்டாச பாலு ஐயா தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும். இன்று தப்பித்து விடலாம் என்றாவது நான் நிச்சயமாக என்னிடத்தில் அகப்படுவாய். அப்பொழுது உங்கள் இருவருக்கும் தகுதி என்ன? சிங்கத்தை பத்தி என்ன பார்த்து கூறினார்? மகையாளி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எழுத்தா, ஒரு விளக்கு அடைத்தா, ஒருத்த விட்டு தாலி அறுத்தா, தாலி அறுத்த மாட்டேன் இளவரசி இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்றால் இது விட என்ன சந்தோஷம்.
நவராத்திரி நவராத்திரி சந்தோஷமாக ஆடி பாடி மகிழ்ந்து விட்டோம். இந்த அரண்மனையில் இருக்க வேண்டிய வேலைகளை முடித்து விட்டோம். நாளை காலை பிறந்த நாள் விழாவும் வடிவம் கொத்து விழாவும் நடக்க வேண்டும் என்று மன்னர் உரைத்தார். மறந்து போயிட்டோம். சரி, மகனை பார்க்கலாம் மகன்றார். என்னம்மா என்று இல்லாமல் என்று இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? அளவில்லாத சந்தோஷம் எனக்கு பிறந்து விட்டது. ஆமா, எதற்காக தெரியுமா? நாளை காலை உனக்கு பிறந்த நாள் விழாவும் உடைய அண்ணனுக்கு மறுபடியும் சுட்டு விழாவும் நடக்க வேண்டும் என்று உன் தந்தை கட்டளை. அதன் பிரகாரம் செய்து முடிக்க வேண்டும் என்று சந்தோஷம். ஆனா அண்ணனுக்கு பால் கொடுப்பதற்காக நான் கரத்திலே பால் எடுத்து வந்திருக்கின்றேன். அண்ணனை பார்த்தியா? அண்ணன் நான் பார்க்கலமா. பார்க்கலையா? பாருங்கம்மா, அனுதினமும் அண்ணனுக்கு நீங்க தான் பால் கொடுக்குறீங்க. இன்று அண்ணனுக்கு நான் கொடுக்குறேன். சரி, தவறாமல் கொடுத்துருமா. சரி சரி சரி. இப்பொழுது அண்ணனை கண்டுபிடித்து இந்த பால் கொடுக்குறேன். நாளை தினம் இந்நாட்டு இளவரசுக்கு மணிமுடி சூட்டு விழா நடக்கப் போகிறதா? அந்த மணிமுடி சூட்டு விழா மரண விழாவாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தினந்தோறும் நாட்டு மகாராணி பால் வட்டி செல்வது வேண்டும். இன்று மாறுதலாக நாட்டு இளவரசி எடுத்த பால் அவள் அண்ணனுக்கு என்ன அவமானப்பட்டு விடலாமா? நானா எச்சரிக்கை, நானா விட்டக செருப்பு என்று சொல்லிவிட்டான். அந்த பாலில் இப்போது நான் கொடிய விஷத்தை கலக்கப் போகிறேன். விஷத்தை நான் கலந்து வழியை அவள் மீது சுமத்துகிறேன். யாராவது வருகிறார்களா? ஆமா, என்ன இது? அரண்மனை முழுவதும் தேடி பார்த்து விட்டேன். அண்ணனை காணவில்லை. அண்ணா, எங்கடா இருக்கீங்க? நாளை எனக்கு மணிமுடி சுட்டு விழா. என் மனமோ மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த நாட்டை சுற்றி வள வரலாம். இன்னொருவர் வேதனை அவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனிதருக்கு இதுவெல்லாம் எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய இத்தனை பெரிய மனிதனுக்கு இத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனமிருக்கு, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு. எத்தனை பெரிய மனிதனுக்கு இத்தனை சிறிய மனம் இருக்கு. உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உடல் மட்டுமே கலப்பு, ஆனால் உயரம் என்றும் சிறப்பு. ஒருவை நடந்தால் உயர்ந்தவர் ஆவார், பல வழி கடந்தால் தாழ்ந்தவர் ஆவார். எத்தனை பெரிய மனிதனுக்கு இத்தனை சிறிய மனம் இருக்கு. ஆஹா, நாட்டை எல்லாம் சுற்றி பார்த்து விட்டேன். இப்போது அரண்மனைக்கு புறப்பட வேண்டும். என் தந்தையை பார்க்க வேண்டும். புறப்படலாம் என் நாட்டுக்கு. உங்களை எங்கெல்லாம் தேடி பார்க்கறது? எங்க என்னம்மா காரணம்? நாட்டை எல்லாம் சுற்றி பார்க்க வச்சுட்டு வந்தோமா? என்னம்மா? அப்படியா? ஆ. இப்படி இருந்தால் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு மறுபடி சுட்டு விழா, எனக்கு பிறந்தநாள் விழா, இது இரண்டையும் ஒன்றாக நடத்த வேண்டும் என்று தந்தை விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றார். உண்மைதாம்மா. அதனால அதனால் அண்ணா, என்னுடைய மனமகிழ்ந்து உங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன்னா. அண்ணனுக்கு பரிசா? ஆமா, என்ன பரிசுமா அது? அன்னிதமே யாருடைய கத்தனை பாடுறீங்க? அன்னை கரத்தினால் பால் அருந்துவீர். இன்று வார்த்தை கருத்த உங்களுடைய தங்கச்சி நான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியா? அங்க அனுதினமும் பால் கொடுப்பீர். அன்னை தானி அப்படி இருக்கு என்றும் இல்லாம நீ ஏமா கொண்டு வந்த? அப்ப இந்த தங்கச்சி பால் கொடுத்தா நீங்க குடிக்க மாட்டீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லாம நீ கொடுத்தால் என்ன, அன்னை கொடுத்தாலும் இந்த பால் குடிக்க போறோமா?
தங்கா பார்த்தா நான் மறந்தே போய்விட்டேம்மா. காலை மணிமணி சுட்டி வந்த மகிழ்ச்சியால் காலையில இருந்து இன்னும் நான் குளிக்கவே இல்லம்மா. மண்டு ஏமா ஏமா இப்படியா பொறுப்பு இல்லாம இருப்ப பாரு கொடு தங்கா நான் சீக்கிரம் குளிச்சுட்டு வரேன். இங்க இருமா வந்துடுறேன், சீக்கிரமா வந்துடுறேன். நாடே விழாக்கோல போட்டு இருக்கிறது. அனைவரும் வந்து விட்டார்கள். கேசரி இங்க என்ன செய்யற? ஆமா உங்களுக்கு இங்க என்னப்பா வேணும்? இந்த நாட்டை வலம் வந்து கொண்டிருக்கின்றேன். அப்படியா? விடிந்தால் உடைய அண்ணனுக்கோ மணிமணி சுட்டு விழா, உனக்கு பிறந்தநாள் விழா. அனைவர்களும் ஒன்று கூடி விட்டார்கள். தனிமையில் என்னமா செய்யற? ஒன்று கிடையாதுப்பா. அண்ணனுக்காக பால் கொண்டு வந்தேன். அண்ணன் காலையில் இந்த குளிக்கலையா, பல் கூட தேய்க்கவே இல்லையா, அதனால குளிச்சுட்டு பல் தேய்ச்சிட்டு வந்து பிறகு இந்த பால் அருந்தல் சொல்லியிருக்கிறாரு. அண்ணனுக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்க. இருந்தாலும் இந்த தந்தையோ நகர்வல வந்து எனக்கு தாக விட அதிகமா இருக்கு, அந்த பாலை குடும்ப குடிக்க போறேன். போங்கப்பா. இது அண்ணனுக்காக நான் பாசமா கொண்டு வந்த பால், உங்களுக்கு தர முடியாது. பெற்றெடுத்த தந்தை கேட்கிற குடும்ப பாலை நீ என்ன பண்றது? விடுமா பாலையும் சரி, நீ கொடுத்த பாலை குடித்த உடனே விடுத்து பார்க்கிறேன். எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டீரே தந்தையே. அப்பா தண்ணீரை நெருப்பு என்று சந்தேகம் கொள்பவர்கள் கண்ணீரை காணாமல் நீ வாழ்ந்ததுமில்லை. அவர்கள் கண்மூடி தலையணையில் சாய்ந்ததுமில்லை. இல்லையே அன்பான உறவே, இது ஆகாத வரவு. ஏன் இந்த பிரிவு? இறைவனின் முடிவு. அன்பான உறவே, அன்பான உறவே, இது ஆகாத வரவு. ஏன் இந்த பிரிவு? இறைவனின் முடிவு. அன்பான உறவே, பாசம் பிரிவு பறந்தோடி வந்த உன்னே. அப்பா பாசம் பிரிவு பறந்தோடி வந்த உன்னை விடத்தான் விட்டு விட்டான் என்று நீ கண்மூடி சாய்ந்து விட்டாய் மண்ணிலே. நீ கண்மூடி சாய்ந்து விட்டாய் மண்ணிலே. அன்பான உறவே, ஆகாத பிரிவு, ஏன் இந்த முடிவு? இறைவனின் தீர்ப்பு. அன்பான உறவே, பயிருக்கு வெண்மை உண்டு, பார்ப்பதற்கு பசுமை உண்டு. ஆ பயிருக்கு வெண்மை உண்டு, பார்ப்பதற்கு பசுமை உண்டு. சத்தியம் புரியவில்லை அவனுக்கு, சத்தியம் காத்த உத்தரவு. உயிருக்கு சத்தியம் காத்தே அந்த உத்தமியின் உயிருக்கு
நம்மெல்லாம் விட்டு பிரிந்து விட்டாரே உடைய தந்தை. இவர் இல்லாமல் இந்த நாட்டிலே எப்படிடா நாம் வாழ்வது? இந்த பாவினால் பட்டினத்தை போவெடுத்து பூத்த மஞ்சள் இழந்து மிகுதி காலத்தோடு நான் வீதியிலே வெள்ளம் சேர எழுந்து சென்றால் நாட்டு மகாராணி என்று உரைப்பார்களா? இல்ல பாவி முன்னே வந்தா சட்டக்காரியம் நிறைவேறாமல் சென்று விட்டது என்று என்னை பற்றி பல பேரை பேசுவார்களா? அந்த பேசு வார்த்தைக்கு நான் ஆளாகி விட்டேனா ராஜா? ஏய், அத்தா, இன்னொரு கைகளில் அது நான், நானோ என்னை மறந்தாயோ? என் உயிரே நீ உரைத்த வேண்டிய வார்த்தையை நான் கேட்கும்போது ஒவ்வொன்றாக என் மனதிலே நான் எதை நினைத்து வாழ்வதாஜா? சொன்னது நீதானா? அன்று சொன்னது நீதானா?
இந்த